அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதலமைச்சர் சதீஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்ட நிலையில் அவர் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கனிம வளங்களுக்கான தடையை நீக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதலமைச்சர் சதீஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்திருக்கிறோம். கனிம வள தடையை நீக்க வலியுறுத்தி அவர் கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அண்டை மாநிலங்களுக்கு கனிம வளங்கள் எடுத்து செல்வதற்கு தடை விதிக்கப்பட்ட நிலையில் தன்னுடைய கடிதத்தில் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு கேரள முதல்வர் சதீஷன் கடிதம் எழுதியிருக்கிறார். அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இவர்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. வணக்கம். மேலும் அவர் கடிதம் எழுதியது போல தற்பொழுது கேரளா முதலமைச்சர் சதீஷன் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய்க்கு கடிதம் எழுதியிருக்கிறார். இந்த கடிதத்துல கேரளமும் தமிழ்நாடும் புவியியல் நெருக்கம், கலாச்சாரம், ஒற்றுமை மற்றும் நீண்டகால பரஸ்பர ஒத்துழைப்பு ஆகியவற்றினுடைய அடிப்படையில் தனித்துவமான உறவை பகிர்ந்து வருகிறது. நமது இரு அரசுகளும் உள்ளாட்சி உணர்வுடன் மக்களின் நலனையும் பொருளாதார வளர்ச்சியையும் முன்னேற்றம் தொடர்ந்து இணைந்து செயல்பட்டு வருகிறது. கேரளாவில் தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களை காலதாமதமின்றி செயல்படுத்துவது தொடர்பான மிக முக்கிய விஷயத்தில் தங்களின் நேரடி தலையீட்டை நாடி இந்த கடிதத்தை எழுதுகிறேன் என வி.டி. சதீஷன் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். தமிழ்நாடு அரசு 9/7/2026 அன்று வெளியிட்ட அரசு அறிவிப்பில் ஜல்லிக்கற்கள் மற்றும் கட்டுமான கற்கள் உள்ளிட்ட பொருட்களை மாநிலங்களுக்கு இடையே எடுத்துச் செல்வதற்கான புதிய விதிமுறைகளை அறிமுகப்படுத்தியிருக்கின்றன. இதன் விளைவாக திருநெல்வேலி, தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் இருந்து கேரளாவுக்கு ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்வது பெரிதும் உள்ளதாகவும் இந்த மாவட்டங்களே கேரளாவில் நடைபெறும் பல தேசிய நெடுஞ்சாலை திட்டங்களுக்கு முக்கியமான கல்வள ஆதாரமாக இருந்து வருகின்றது எனவும், கேரளாவில் பெரிய அளவிலான உட்கட்டமைப்பு பணிகளுக்கு தேவையான தரமான ஜல்லிக்கற்கள் குறைவாக உள்ளதால அவை தமிழ்நாட்டில் அண்டை மாநிலங்களிலிருந்து பெறப்பட்டு வருகிறது. தற்பொழுது மாநிலங்களுக்கு இடையேயான போக்குவரத்துக்கான கட்டுப்பாடுகள் காரணமாக விநியோகிக்க சங்கிலி பாதிக்கப்பட்டு கட்டுமான பணிகள் தடைபட்டு பல முக்கிய தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் தாமதமடைய அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும், இந்த தேசிய நெடுஞ்சாலை திட்டங்கள் கேரளாவுக்கு மட்டுமல்ல தென்னிந்தியா முழுவதும் மிகவும் முக்கியமானவை. இந்த திட்டங்கள் பிராந்திய இணைப்பை வலுப்படுத்தவும், சரக்கு போக்குவரத்து திறனை மேம்படுத்தவும், வர்த்தகம் மற்றும் சுற்றுலாவை ஊக்குவிக்கவும் உதவும். மேலும் விழிஞம் சர்வதேச துறைமுகம் மற்றும் வல்லார்பாடம் சர்வதேச கண்டெய்னர் மாற்று முனையத்துடன் தடையற்ற இணைப்பை ஏற்படுத்தி தென்னிந்தியாவின் பொருளாதார வளர்ச்சிக்கு போட்டித்திறனுக்கு பெரும் பங்களிப்பு வழங்கும் என்றும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இயற்கை வளங்களை நிலையான முறையில் பாதுகாக்கும் தமிழ்நாடு அரசினுடைய கொள்கை நோக்கங்களை நான் முழுமையாக மதிக்கிறேன். அதே வேளையில தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில தமிழ்நாடு அரசின் கொள்கை நோக்கங்களுக்கு பாதிப்புள்ளாத சமநிலையான அணுகுமுறையை உருவாக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே கேரளாவில் நடைபெற்று வரும் தேசிய நெடுஞ்சாலை மற்றும் பிரதேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களுக்கு தேவையான ஜல்லிக்கற்களை இடையூறு இல்லாமல் கொண்டு செல்லும் வகையில தளர்வு வழங்கவோ அல்லது பொருத்தமான நடைமுறையை உருவாக்கவோ தாங்கள் கருணையுடன் பரிசீலிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்ற கேரளா முதலமைச்சர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். அதே போல இத்தகைய நடவடிக்கை இந்த திட்டங்களை காலக்கெடுவுக்குள் நிறைவேற்ற உதவுவதுடன் நமக்கு இரு மாநிலங்களுக்கிடையான நீண்டகால ஒத்துழைப்பு உறவையும் மேலும் வலுப்படுத்தும் என்றும், இந்த விவகாரத்துல தங்களுடைய அரசு முழுமையாக ஒத்துழைப்பை வழங்க விரைவான மற்றும் சாதகமான முடிவை எடுக்கும் நம்பிக்கை எனக்கு உள்ளதாகவும் இந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார். நேற்றைய தினம் இயற்கை வளங்கள் துறை சில அண்டை மாநிலங்களுக்கு ஜல்லிக்கற்கள் கொண்டு செல்வதற்கு 3 மாதம் இடைக்கால தடை விதித்திருந்தது. இதன் காரணமாக கேரளா அரசு எத்தகைய பாதிப்புகளை எதிர்கொள்கிறது என்று இந்த கடிதம் மூலமாக கேரளா முதலமைச்சர் சதீஷன் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதம் வாயிலாக தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ஜெரி.